1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரைக்கும். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுறது தீர்க்கதரிசியினுடைய வேலை. இப்போது சாமுவேல் தான் இஸ்ரவேல் தேசத்திற்கான கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இப்போ அவர் கையில் ஒரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய தாசன். அவர் எந்த முடிவையும் அவரே எடுக்க மாட்டார். அவர் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் ஒவ்வொரு முடிவையும் எடுப்பார். இந்த வேத பகுதியிலையும் எப்படி சாமுவேல் தீர்க்கதரிசி தேவ சித்தத்தின்படி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருங்கிறத இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். சரியா? முதலாவது பாருங்கள், ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொல்கிறாரு, நீ எவ்வளவு நாள் சவுலை நினச்சே நீ அழுதுட்டுருப்ப, நான் அடுத்த ராஜாவை தெரிந்தெடுத்திருக்கிறேன். அடுத்த ராஜா யார் அப்படின்னா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரராகிய தாவீது அப்படின்னு சொன்னாரா? இல்லை, ஈசாயினுடைய குமாரரில் ஒருவனை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லலை. அடுத்த ராஜாவாக ஆண்டவர் தாவீதை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பேரோட ஆண்டவர் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆண்டவருடைய சித்தம் யார்? தேசத்தை ஆளப்போகிற அடுத்த ராஜா ஆண்டவருடைய சித்தத்தின்படி யாரு தான்? தாவீது. சாமுவேலை கூப்பிட்டு, எப்பா ஈசாயின்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய பிள்ளைகளில் கடைசியாக ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் தாவீது, அவன் ஆடு மேய்க்கிறவன், அவனை தான் நான் அடுத்த ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் கொம்பை எடுத்துகிட்டு போ, அதை தைலத்தால் நிரப்பிட்டு வா, நான் உன்னைய பெத்லகேமியனாகிய ஈசாயினுடைய வீட்டிற்கு அனுப்ப போகிறேன். அவனுக்கு சில குமாரர்கள் இருக்கிறாங்க, அந்த குமாரர்களில் ஒருவனை நான் ராஜாவாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரு காரியம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எப்பயுமே ஃபுல் பிக்சரை நமக்கு பேச மாட்டார். ஆண்டவர் சில நேரத்தில் ஃபுல் பிக்சரை நமக்கு பேச மாட்டார். ஆண்டவர் என்ன பேசுவார்னா, மொதல் ஸ்டெப்பு என்னவோ அதை மட்டும் தான் பேசுவார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நீ இப்போ செய்ய வேண்டியது என்ன, அதை தான் நான் உனக்கு பேசுவேங்கிறார் ஆண்டவர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போது சாமுவேலுக்கு புரியல. 3வது வசனத்தில் பாருங்கள், ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நீ கிளம்பி போயிரு, பெத்லகேமுக்கு போயிரு, அங்கே ஈசா யாருன்னு விசாரித்து அவன் வீட்டுக்கும் போயிரு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவரே, அது நீ அங்கே போ, அதுக்கப்புறமா நான் உனக்கு சொல்லுவேன். ஆண்டவருடைய நடத்துதல் எப்பொழுதுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். நாம் மொதல் ஸ்டெப்பு கூட ஏறாமல் கீழே நின்றுக்கிட்டு மேலே இருக்கிற ஸ்டெப்பு ஆண்டவர் இடத்துல கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நாம் கேட்குற விஷயம்லாம் பாருங்களேன், பெரிய விஷயமா இருக்கும். முக்கியமான முடிவுகளுக்கெல்லாம் ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே வெட்டு 1 துண்டு 2ன்னு எனக்கு ஒரு ஆன்சரை கொடுங்க ஆண்டவரே, நான் கேட்குறது இதுவா அதுவா, டக்குன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் வேற ஒன்று சொல்வார், மகனே கொஞ்ச நேரம் என் சமூகத்தில் காத்துரு, மகனே நீ கொஞ்ச நேரம் என் வார்த்தையில் அமர்ந்துரு. இப்படிலாம் சொல்லும்போது நமக்கு ஏற்றுக்க முடியாது. அதெல்லாம் விடுங்க ஆண்டவரே, இப்போ நான் எங்கே போய் வேலையில் சேரணும், எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள். இப்போ நான் இன்டர்வியூக்கு போகவா வேண்டாமா, ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். நீ இப்போ என்ன பண்ணு, என் சமூகத்தில் கொஞ்ச நேரம், அதெல்லாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? பிள்ளைகளுடைய படிப்புக்காக காத்திருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்,
பிள்ளைகளை கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் நடத்து. அதெல்லாம் நடத்துவோம் ஆண்டவரே. இப்போ அடுத்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேற எங்கே கொண்டு போய் சேர்க்க, ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் எந்த காலேஜ் போக, இப்படி நாம் சில விஷயங்களை குறியாக நின்றுட்டு இருப்போம். நம்ம டெஸ்டினேஷன் மேலே நம்ம கண்ணை வச்சுருப்போம், கடைசி ஸ்டெப்பு மேலே நம்ம கண்ணை வச்சுருப்போம். ஆனால் ஆண்டவருடைய கண் அப்படி இல்லை. கடைசி ஸ்டெப்பை இப்போ நம்ம சொன்னோம்னா கீழே இருந்து நேராக காலத்துக்கு மேலே ஸ்டெப்பில் வைக்கணும்னு நம்ம பிள்ளை விரிப்பான், பேண்ட்டு கிழிஞ்சிரும். சுகத்தோட ஆரோக்கியத்தோட மாடிக்கு ஏறணும்னா ஒரு ஸ்டெப்பாக தான் ஏறணும். எனக்கு கால் வளர்த்தியாக இருக்குங்கிறதுக்காக நான் 5 ஸ்டெப்பாக ஏறணுன்னா அடுத்து ஏற்படும் பாதிப்புக்கு கம்பெனி பொறுப்பல்ல. அப்போ தேவனுடைய சித்தத்தில் நம்ம நடந்து போய் அல்டிமேட்டாக அவர் நமக்காக வச்சிருக்கிற இடத்த அடையணும்னா அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். அதுதான் நம்மை குறித்த கர்த்தருடைய சித்தம். எப்பயுமே நம்மை குறித்த கர்த்தருடைய சித்தம் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது. நம்மை குறித்த கர்த்தருடைய சித்தம் பெருசானது தான். ஆனால் அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இந்த இடத்துல கால் எடுத்து வைக்கணுங்கிறது தேவ சித்தமாக இருக்கும். ரெண்டாவது இந்த கட்டத்துக்கு வரணுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கும் அவரை சார்ந்திருந்து நடக்கிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. ஹோல் பிக்சரையும் ஆண்டவர் முதலே கொடுத்துட்டாருன்னா வழி பிரயாணத்தில் சாமுவேல் ஆண்டவரை பார்த்து ஜெபிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிருக்கும். ஈசாய் வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமலே போயிருக்கும். ஆனால் கர்த்தர் அதை விரும்பவில்லை. ஆண்டவர் எப்பயுமே அந்த கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பை விரும்புகிறார். எப்பயுமே அவரோடு கூட பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போது ஒரு ஊருக்கு போகிறீங்க, நீங்கள் இது வரைக்கும் போகாத ஒரு ஊர், உங்கள் கையில் ஒரு அட்ரஸ் இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் 4 பேர்கிட்ட விசாரிப்பீங்க. முதல்ல இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுமா, பழைய பஸ் ஸ்டாண்ட்லையா புது பஸ் ஸ்டாண்ட்லையா, இங்கே இறங்கணும், ஓகே அங்கேருந்து மினி பஸ் உண்டா, ஆட்டோ பிடிக்கணுமா, ஷேர் ஆட்டோ உண்டா, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறையா விசாரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போவோம். ஆனால் அதுவே நீங்கள் எந்த இடத்துக்கு போக போகிறீங்களோ அந்த இடத்த சேர்ந்த ஒருத்தர் உங்கள் கூட வராங்கன்னா நீங்கள் எந்த கேள்வியும் முதல்ல கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கூட வர்றவருக்கு இடம் தெரியும், விஷயம் தெரியும், உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போக தெரியும். அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டு செஞ்சாலே போதும். அவர் இந்த இடத்துல வந்து பஸ்ஸுக்கு நிற்க சொல்கிறாருன்னா அவரு கூட போய் பஸ்ஸுக்கு நில்லுங்க. ஒரு பஸ்ஸு வரும்போது இந்த பஸ்ஸில் ஏறாதீங்க, இது சுற்றி போகும்னு சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டு அமைதியாக நில்லுங்க. அடுத்து ஒரு பஸ் வரும்போது இந்த பஸ்ஸில் ஏறுவோம், இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகும்னு அவர் சொல்லுவார். அதற்கு கீழ்ப்படிங்க. அங்கே இறங்கினதுக்கப்புறம் இங்கேருந்து மினி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணால் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் பஸ்ஸு வரும், நம்ம ஆட்டோவில் ஏறி போவோம்னு அவர் சொன்னார்னா அதுக்கு கீழ்ப்படிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் தெரிஞ்சவருக்கு கீழ்ப்படுகிறது தான் தேவ சித்தம். அவர் சாமுவேலை கூப்பிட்டு முதல்ல என்ன சொல்கிறாரு, உன் கொம்பை போய் தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏன் ஆண்டவரே அதெல்லாம் இப்போ உனக்கு ஃபுல்லாக சொல்ல மாட்டேன். நீ ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிற, அது யாருடைய குமாரன்னு வேணால் சொல்கிறேனே தவிர யாருன்னு இப்போவே நான் உனக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நீ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு இப்போ என்ன வேணுமோ, உனக்கு இப்போ என்ன தெரியணுமோ அதை இப்போ நான் சொல்கிறேன். அங்கேயே நின்றுக்கிறதா ஞானம். இதை மீறி நம்ம சில நேரம் யோசிக்கும் போது ஆண்டவர் ஃபுல் பிக்சரை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால தான் தேவ சித்தத்தில் ஒரு ஸ்டெப்பு கூட வைக்காமல் இருக்கிறோம். தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொண்டு அதில் நடப்பதற்கு தடையாக இருக்கிற விஷயம் என்னன்னா, ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசுவாருங்கிற அறிவு இல்லாத ஒரு நிலைமை. இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எப்பயுமே எப்படி தான் பேசுவார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பேசுவார். முதல் படி கீழ்ப்படி, அந்த கீழ்ப்படியை ஏறும்போது தான் அடுத்த படி, அப்படி அடுத்த படி, இப்படியே போனால் தான் மேல் படிக்கு போக முடியும். முதல் படி அந்த கீழ்ப்படி, அதிலேயே காலை வைக்காமல் காரியத்துக்கே கீழ்ப்படியாமல் மேல் படியில் போய் நான் ராஜாவை அமர்ந்திருக்கணும்னா வாய்ப்பே இல்லை. அதனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்க விரும்புகிற நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அந்த சின்ன ஸ்டெப்புக்கு கீழ்ப்படியணும்.
இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார்? நீங்கள் வரும்போது நிறைய கேள்விகளோடு கூட ஒருவேளை வந்திருக்கலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது பாரங்களோடு வர்றோம், கவலைகளோடு கூட வர்றோம், சில கேள்விகளோடு கூட வர்றோம். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு உங்களிடத்தில் இருக்கிறது தவறல்ல. ஆனால் சில நேரம் நீங்கள் விரும்புகிற பதிலை தான் கர்த்தர் உங்களுக்கு தருவாருன்னு நினைக்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. நான் ஒரு கேள்வியோடு கூட வந்தேன், ஆனால் வந்தால் கர்த்தர் எனக்கு வேற ஒரு காரியம் பேசுகிறாரு. ஆனால் நான் எதிர்பார்த்த பதில் இது இல்லையே. என் கேள்விக்கும் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த பதிலுக்கும் சம்பந்தம் இல்லையே. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பேசின வார்த்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன பேசுகிறாரோ அதுதான் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற பதில். உங்கள் கேள்விகளுக்கும் இந்த பதிலுக்கும் நேரடியாக தொடர்பு இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் தொடர்பு இருக்குது. ஆனால் அந்த தொடர்புடைய கீழ்ப்படி தான் இந்த படி. இந்த காரியத்திற்கு இன்றைக்கு கீழ்ப்படியும் போது அடுத்த காரியத்தை அடுத்த ஸ்டெப்பில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இப்படி படிப்படியாக போகும்போது உங்கள் கேள்விகளுக்கான உச்சக்கட்ட பதில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மேல் படியில் உட்கார்ந்துருப்பீங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. ரெண்டாவது, ஆண்டவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு இருக்கிற ஒரு தடை என்ன அப்படின்னா, உட்கார்ந்து கேள்வி கேட்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய சொல்லிட்டாருன்னா அதுக்கு கண்ணா மூடிட்டு கீழ்ப்படிஞ்சிடணும். அதை விட்டுட்டு இப்படி மட்டும் செஞ்சானா என்ன ஆவன் தெரியுமா ஆண்டவரே? உங்களுக்கு சொல்கிறதுக்கெலாம் ஈஸியாக தான் இருக்கும். ஆண்டவரை பார்த்து இதை சொல்லுவாங்களான்னு தெரியல, என்னையை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. பிரதர், நீங்கள் சொல்கிறது ஈஸியாக சொல்லிடுறீங்க பிரதர், இந்த ஆளுக்கு மனைவியாக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் பிரதர். நான் எப்படிங்க வாழ்ந்து பார்க்க முடியும்? ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனில் கொண்டு வந்து நம்மளை விட்டுட்டு இப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாதான் பிரதர் தெரியும். நீங்கள் கொஞ்சம் இருந்து இந்த அவமானத்தெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க பாருங்கள் பிரதர், ஈஸியாக சொல்வீங்க பிரதர். நாங்கள் சொல்கிற எந்த வார்த்தைகளும் எங்களுடைய சொந்த வார்த்தைகள் இல்லை. தேவனுடைய ஊழியக்காரராய் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் தட்டுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நேராக வர்ற கர்த்தருடைய வார்த்தையை தட்டுறீங்க. அப்போ எங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்கன்னா யாரை பார்த்து கேள்வி கேட்குறீங்க? ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா இந்த வார்த்தையை எங்கள் மூலமாக அனுப்புறது யாரு? ஆண்டவர். லெட்ரு மட்டும்தான், நாங்கள் எழுதியிருக்கிற எழுத்தெல்லாம் அவருடையது. அப்போ கர்த்தர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை பேசும்போது அதற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் அது எப்படி இது சரியாக வரும்? இதை விட நான் போட்டிருந்த பிளானே நல்லா இருந்துச்சே. பெத்லகேமில் போய் ஈசாயுடைய மகன், அது எப்படி? பெத்லகேமுக்கு இப்போ நம்ம எப்படி போகிறது? அதுவும் ஈசாயுடைய பிள்ளைகளில் எப்படி? அப்படிலாம் சாமுவேல் கேட்கல. அந்த இடத்துல இருந்தால் நாம் இப்படிலாம் கேள்விகள் கேட்டிருப்போம். இப்போ சாமுவேலுடைய கேள்வி என்னன்னா, ஏற்கனவே ஒரு ராஜா அரியணையில் அமர்ந்து இருக்கும்போது நான் இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ண போனால் ஏற்கனவே இருக்கிற ராஜா என்னைய உண்டு இல்லைன்னு ஆக்கிட மாட்டாரா? அடுத்த நாள் சூரிய உதயத்தை நான் பார்ப்பேனான்னு தெரியாத ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறபடி நான் செஞ்சேன்னா நான் உயிரோடு இருப்பதற்கு எனக்கு உத்தரவாதம் இல்லை. அதாவது ஆண்டவர் எதையுமே யோசிக்காம விவரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்ட மாதிரியும் சாமுவேலுக்கு அதிக விவரம் இருக்கிற மாதிரியும் அவர் கேள்வி கேட்குறார். நம்ம சில நேரம் உட்காந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் தெரியுமா? வேலையில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், சேர்ந்து உட்காந்து கணவனும் மனைவியும் இல்லை உறவினர்களாக சேர்ந்து, இல்லை சர்ச்லேயுமே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துகிறோம், இல்லை ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறோன்னா சில நேரம் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது இதை இப்படி பண்ணலாமா, அதை அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும் போது நாம் முன்மொழிகிற ஒவ்வொரு
காரியங்கள்லையுமே ஏதாவது ஒரு குறை இருக்கும். அப்போ ஒருத்தர் ஒரு காரியத்தை முன்மொழியும் போது அதில் இந்த ஒரு பிரச்சனை இருக்கேன்னு இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. இது மனிதர்களுடைய சம்பாஷணையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கது, தேவையானதுன்னு கூட சொல்லுவேன். ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே, நீங்கள் என் லாஜிக்கில் யோசிச்சு பாருங்கள் ஆண்டவரே, இது மட்டும் இப்படி நடந்திருந்தா அது ஏன் அப்படி நடக்கணும்? அப்போ நான் பிளான் பண்ணது தானே கரெக்டு. நான் யோசிக்கிற மாதிரி ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்னைய புரிய மாட்டேங்குது, என்னைய குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை. நம்ம நிறைய உட்காந்து கேள்வி கேட்குறோம் தெரியுமா? நான் ஒன்று சொல்கிறேன், ஆவியில் நிரம்பி சொல்கிறேன், காட் ஹேட்ஸ் சச் கொஸ்டின்ஸ். இப்படிப்பட்ட கேள்விகளை கர்த்தர் வெறுக்கிறார். நான் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது, இந்த வசனங்களை வாசிக்கும் போது என்னுடைய ஆவியில் நான் பார்த்த விஷயம், சாமுவேலுடைய இந்த பயத்தை கர்த்தர் புறம்பே தள்ளுகிறார். ஆண்டவர் மட்டும் சாமுவேலுடைய இந்த பயத்தை முக்கியத்துவப்படுத்தி இருந்தாருன்னா அடுத்து என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? கவலைப்படாத சாமுவேல், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் சவுல் உன்மேல் கை போடுவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. சொல்கிறத செய், நான் கொடுக்குற ப்ரொசீஜரில் போ, பலி செலுத்த வந்தேன்னு போய் சொல்லு, போகும்போது கூட ஒரு காளையை கையில் கொண்டுட்டு போ, வேற எதை பற்றியும் கவலைப்படாத, நான் சொல்கிறத மட்டும் செய். இன்றைக்கி நம்மளை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. அவர் சொல்லுவதற்கு கேள்விகள் இல்லாமல் கீழ்ப்படிவது தான் ஞானம். ஆண்டவர் இதை சொல்கிறாரு, ஆனால் என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியலையே, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியலையே, என் மனசு ஏற்றுக்கொள்ளுது, ஆனால் இது என் லைஃப்பில் நான் இப்போ அப்ளை பண்ணணுன்னா அதில் 1000 டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறதை ஈஸியாக சொல்லிடுறாரு, இதை எப்படி செய்ய முடியும்? எப்படி இந்த இடத்துக்கு என்னால் போக முடியும்? எப்படி இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் இருக்க முடியும்? எப்படி என்னால் இந்த ஒரு வேலையை இன்னும் ரொம்ப நாள் பார்க்க முடியும்? என்னால் எப்படி இவங்களோட உட்கார்ந்துருக்க முடியும்? என்னால் எப்படி இந்த பழக்கத்தை விட முடியும்? அவ்வளவு ஈஸி இல்லை, இதில் பிரச்சனைகள் இருக்குது. இந்த மைண்ட் செட்டை முதல்ல அப்புறப்படுத்தணும். ஆண்டவரிடத்தில் இந்த மைண்ட் செட்டே வரக்கூடாது. எனக்கு ஒரு சகோதரர், நல்ல நெருங்கிய ஒரு சகோதரர், ஒரு தொழில் பண்ணுறவர், ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாரு, ஒரு கடை நடத்துகிறாரு. அவர் சில நேரம் அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை நான் கடையை பூட்டிட்டு சர்ச்சுக்கு போகணுன்னு நினைப்பேன் பிரதர், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான், அதுவும் அந்த ஆராதனை நடத்துகிற அந்த நேரத்தில் தான் பிஸ்னஸ் ஓகோன்னு போகுது பிரதர். மற்ற நேரத்தில் கூட கொஞ்சம் டல் அடிக்குது, ஆனால் அந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை தான் பாருங்கள் சூடு பிடிக்குது பிஸ்னஸ். அப்போ நான் அவரிடத்துல இந்த ஒரு பதிலை தான் சொல்வேன். இந்த சூழ்நிலை பல தடவை வந்திருக்கு, அவரும் பல தடவை என்று சொல்லியிருக்கிறாரு, நானும் இந்த பதிலை பல தடவை சொல்லியிருக்கிறேன். என்ன பதில்னா, இந்த காலையில் வர்ற அந்த பணத்தை, உங்கள் பிஸ்னஸ் நல்லா ஓடி உங்கள் கையில் வர்ற பணத்தை கர்த்தரால் உங்களுக்கு திங்கக்கிழமை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரால் செவ்வாய்க்கிழமை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் கொடுப்பார். அப்புறம் என்ன, தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுங்க. அவர் இப்போ ஆலயத்திற்கு விடாமல் போகிறாரு. போன வாரத்தில் நான் அவரை சந்தித்தேன், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கார். அவர் முகத்தை பார்க்கும்போது ஒரு பிரகாசம். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே, அவருடைய ஆவியில் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவர் நடந்து போயிட்டுருக்கிறான்னு ஒரு சந்தோஷம். ஆனால் ஆரம்பத்தில் கேள்வி, சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எங்கள் வீட்டு நிலைமை உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஒரு நாள் இந்த பிஸ்னஸை நாங்கள் அடைச்சிட்டோன்னா அது எங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் கொடுக்கும்னு தெரியும்ல. அது அன்னைக்கு இருந்த நிலைமை, அது அன்னைக்கு இருந்த கேள்வி. என்னைக்கு இந்த கேள்வியெல்லாம் தூர வச்சுட்டு கர்த்தர் தான் முக்கியம்னு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்களோ, அதிலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் நடத்துகிற பாதை நேராக ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் விடுது. ஆமேன், ஹல்லேலூயா.
அப்ப தேவ சித்தத்தில் நம்ம நடப்பதற்கு தடையா இருக்கிற ரெண்டாவது விஷயம் இந்த லாஜிக்கலான கேள்விகள், பிராக்டிக்கலான அந்த யோசனைகள். இது எப்பயுமே தேவ சித்தத்துக்கு முரண்பட்டே தான் நிற்கும். ஏன்னா ஆண்டவர் எப்பயுமே பியாண்ட் அவர் லாஜிக்ஸ். நம்ம யதார்த்தமாக எதை யோசிக்கிறோமோ அதற்கு அப்பாற்பட்டவர் தான் கர்த்தர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தில் நடக்க விரும்புகிறோன்னா இப்படிப்பட்ட கேள்விகளை தவிர்த்துடணும். கர்த்தர் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். அவர் செய்யின்னு சொல்கிறத செய்கிறது தான் கரெக்டு. அவர் செய்யாதன்னு சொல்கிறத செய்யாமல் இருக்கிறது தான் கரெக்டு. அவர் போன்னு சொல்கிற இடத்துக்கு போகிறது தான் கரெக்டு. அவர் எந்த முடிவை எடுக்க சொல்கிறாரோ அந்த முடிவை எடுக்கிறது தான் கரெக்ட். இதில் கேள்விகளே இல்லாமல் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், தேவ சித்தம் மகிமையாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தையை பாருங்கள், 4வது வசனத்தில். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போகிறாரு. அப்பொழுது அங்கே இருக்கிற மூப்பர்கள் எல்லாரும் பயத்தோடே வராங்க. நீர் வருகிறது சமாதானமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு சாமுவேல், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது, யார் வந்தபோது? ஈசாயினுடைய பிள்ளைகள் வந்த பொழுது, முதல்ல எத்தனை பிள்ளைங்க வந்தாங்க? 7 குமாரர்கள் வந்தாங்க. சரி, இப்போ அவங்க எல்லாரும் வந்த உடனே இப்போ சாமுவேல் பார்க்குறாரு. அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் என்றான். இவன் தான் ஆக்கும்னா என்ன அர்த்தம்? இவனாதான் இருக்கும். கெஸ்ஸிங், இவனாதான் இருக்கும். இந்த கெஸ்ஸிங் நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்குல்ல. கர்த்தருடைய சித்தம் இதுவாதான் இருக்கும். எப்படி இதுவாதான் இருக்கும்? இதுதான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நமக்கு தோணும். எப்படி பிரதர் தோணுச்சு? கர்த்தர் உணர்த்தினாரா? கர்த்தர் பேசினாரா? அதெல்லாம் இல்லை, நான் தான் பார்க்குறேனே, என் கண்ணு தான் நல்லா பார்க்குது. எலியாவை பார்க்குறேன், நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறான், நல்ல திடகாத்திரமான உடம்பு, ஒரு போர் வீரனுக்குள்ள உடம்பு. இந்த உடம்புல ஒருத்தன் ராஜாவாக நின்னான்னா சூப்பராக இருக்கும். நல்ல தலையில் கிரீடத்தை வச்சு அந்த ராஜாக்குரிய வஸ்திரத்தை அணிஞ்சிருந்தான்னா பார்க்கவே கம்பீரமாக இருப்பான். பார்க்கும்போதே தெரியுதியா இவன் தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சான். பார்த்தீங்களா? அந்த நினப்பு தான், சொல்லுங்க, நினப்பு தான். இந்த நினப்பு தான் நம்ம பொழப்ப கெடுக்குது. நம்ம கண்களால் பார்த்து, வெளி தோற்றங்களை பார்த்து ஈர்க்கப்பட்டு, எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, எனக்கு பிடிச்சிருக்குன்னா அப்போ இதுதான் கர்த்தர் சித்தமாக இருக்கணும். இந்த கம்பெனி மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு, அப்போ எனக்கு பிடிக்குதுன்னா சும்மா இல்லை. அப்போ இந்த கம்பெனியில் நான் போய் சேரணுங்கிறது தான் கர்த்தர் சித்தம். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மனசுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதுதான் கர்த்தர் சித்தம்னு நினைப்பது முட்டாள்தனம். அது தேவ சித்தத்திற்கு எதிராக உங்களை கொண்டு போகும். நம்முடைய மனதின் யோசனைகள் தேவனுடைய யோசனைகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் நினைக்கிறபடியே கர்த்தர் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் நாம் ஆசைப்படுறத கர்த்தர் நமக்கு தருகிறார், உண்மைதான். ஆனால் நாம் நினைப்பதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா நம்ம தவறான வழியில் போயிட்டுருக்குறோம். தேவ சித்தத்திற்கு தடையாக இருக்கிற அடுத்த காரியம் நம்முடைய நினைவுகள். நம்முடைய நினைவுகள் நாம் பார்க்கிறத வச்சு இடம் போடுறோம். பார்த்தீங்களா? நம்முடைய பார்வை. எலியாபை பார்த்த உடனே சாமுவேலுக்கு அப்படி ஒரு யோசனை வருதுன்னா அந்த நினைப்பை தூண்டினது என்னது? அவனுடைய பார்வை. நான் நிறைய தேவ பிள்ளைகளிடத்தில் பார்க்கிறேன், அவர்களுடைய உள்ளத்தில் உண்டாகிற ஆசைகள்
ஆவியிலிருந்து உண்டாகுதா மாம்சத்திலிருந்து உண்டாகுதான்னு வேறு பிரித்து பார்க்க தெரியல. சில நேரம் ஆவியானவரும் உள்ளத்தில் தான் பேசுவார், சில வாஞ்சைகளை உள்ளத்தில் போடுவார், சில உணர்வுகளை உள்ளத்தில் போடுவார். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் உருவாகிறதான அந்த யோசனைகள் நம்முடைய ஆவியிலிருந்து வருகிறதா நம்முடைய மாம்சத்திலிருந்து வருகிறதான்னு நம்ம கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். இந்த யோசனை மாம்சத்திலிருந்து தான் வருதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே, மாம்சத்திலிருந்து வருகிற நினைவுகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். மாம்சத்திலிருந்து தான் இந்த நினைவு வருதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? மாம்சம்னா என்ன? மாம்சம்னா என்ன? நம்ம சரீரம். நம்ம சரீரத்தில் என்னெல்லாம் இருக்கு? கண்ணு, காது, வாய், மூக்கு. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் சில ஆசைகளை உள்வாங்கி கொடுக்குதுன்னா அது மாம்சத்திலிருந்து வருகிற ஆசைகள். இப்போ சாமுவேலுடைய நினைவுகள் ஆவியிலிருந்து வந்துச்சா மாம்சத்திலிருந்து வந்துச்சா? அவன் நினைச்ச நினைப்புக்கு சோர்ஸ் எது? எலியாபை பார்த்த உடனே அவன் சொல்றான்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும்னு சொல்றான்ல. அவனுடைய இருதயத்தின் நினைவு அப்படி இருக்குல்ல. அந்த இருதயத்தின் நினைவு எங்க இருந்து வருது? கண்ணில் இருந்து வருது. இந்த கண் எங்க இருக்கு? மாம்சத்தில் இருக்கு. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எங்க இருந்து வருதுன்னு கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆவியிலிருந்து வருகிற நினைவுகள் எங்க இருந்து வரும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரும். தேவனுடைய சித்தம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளாக வரும். அதற்கு அப்பாற்பட்டு உங்களுக்குள்ள வருகிற எல்லா ஆசைகளும் எல்லா யோசனைகளும் மாம்சத்திலிருந்து வருகிறபடியால் அது கர்த்தருடைய சித்தமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உங்களுடைய நினைவுகள், மாம்சம் கொடுக்கிற நினைவுகள் கர்த்தருடைய சித்தம் என்று நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சில விஷயம் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய சித்தத்திற்காக நீங்கள் அமர்ந்திருப்பீங்க. ஆண்டவரே, இதை நான் செய்யலாமா, இதை நான் ஓகே பண்ணலாமா, இந்த முடிவை எடுக்கலாமா அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பீங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ள எப்படிப்பட்ட நினைவுகளோடு காத்திருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கிறேன், அவங்க வெளியே சொல்லுவாங்க, நான் தேவ சித்தத்துக்காக காத்திருக்கிறேன், இந்த விஷயத்தை நான் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இருதயத்தில் ஏற்கனவே ஒன்றை தீர்மானித்திருப்பார்கள். அதன் மேலே ஒரு வாஞ்சை இருக்கும். அந்த வாஞ்சையோடையே போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருப்பாங்க. ஆண்டவர் ஒன்று பேசுவார். பேசும்போது இந்த உள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏற்கனவே மாம்சத்தின் பக்கம் சாஞ்சிட்டதுனால ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை ஆவியின் மூலமாக ரிசீவ் பண்ணுறதுக்கு பதிலாக மாம்சத்தின் மூலமாக ரிசீவ் பண்ணுவாங்க. ஓஹோ, நான் நினச்சிட்டே இருந்த ஆசையை தான் கர்த்தர் தருவேன்னு இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறாரு போல. சோர்ஸ் எங்க? மாம்சம். இந்த மாம்சம் உங்களுக்கு கொடுக்கிற யோசனைகள், உங்களுக்கு கொடுக்கிற நினைவுகள், உங்களுக்கு கொடுக்கிற ஆசைகள் தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவ சித்தத்துக்கு நிறைய நேரம் தடையாக இருக்கிறதே நாம் பார்த்து நினைக்கிற விஷயங்கள் தான். ஸோ நம்ம கண்களாக இருக்கட்டும், நம்முடைய செவிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதற்காக தானே தவிர தேவனுடைய சித்தத்திற்கு முரண்பட்டு நிற்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் பார்க்குறத வச்சு முடிவு எடுத்துட்டு இதுதான் கர்த்தர் சித்தம்னு நினச்சி இறங்கிடவே கூடாது. தேவ சித்தத்துக்காக நீங்கள் போய் நிற்கிறீங்கன்னா பிளாங்காக போய் நிற்கணும். உங்கள் ஒப்பீனியன் ஆண்டவருக்கு தேவையில்லை. தேவ சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு உங்கள் ஒப்பீனியன் ஆண்டவருக்கு தேவையில்லை. உங்கள் ஒப்பீனியன் ஆண்டவர் கேட்டிருந்தாருன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லலாம்.
ஆனால் தேவ சித்தத்தின்படி நடக்கிற வாழ்க்கையில் அவருடைய ஒப்பீனியன் தான், அவர் நினைக்கிறது தான் மேலோங்கி நிற்கும். அடுத்த காரியம் பாருங்க, அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். அந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் இவனை புறக்கணித்தேன். இன்னொரு தடவை, நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அடுத்ததா பாருங்க, எலியாபை பார்த்த உடனே சாமுவேல் மனசுல ஒன்று நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இவன் தப்பா நினைச்ச உடனே இவன் கண்களின் இச்சையினால, இவன் கண்களால் பார்த்து கவரப்பட்டு அதுதான் தேவ சித்தம்னு இவன் தப்பா நினைச்ச உடனே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக வந்துருச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவன் இல்லை, இவனை நான் ரிஜெக்ட் பண்றேன். ஆண்டவர் ஏன் அவனை ரிஜெக்ட் பண்ணாரு? சாமுவேல் ஏன் அவனை செலக்ட் பண்ற மாதிரி யோசிச்சான்? தோற்றத்தை பார்த்தான். ஆண்டவர் ஏன் அவனை ரிஜெக்ட் பண்ணாரு? அவன் இருதயத்தை பார்த்தாரு. ஏன் நம்ம வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்து முடிவு பண்ணக்கூடாதா? வாழ்றது ஒரு வாழ்க்கை தானே, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போறேன், எனக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிறேன், எனக்கு பிடிச்ச இடத்துல வேலை பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்ச இடத்துல செட்டில் ஆகிக்கிறேன், என் வாழ்க்கைக்கான முடிவை நான் எடுக்கக்கூடாதா? எனக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு நாம் கேட்போம். சில நேரம் கேட்டிருக்கோம், என்கிட்டயே கேட்டிருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? நீ செலக்ட் பண்ணுறது வெளியே பார்த்து செலக்ட் பண்ணுற, நான் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் ரீசன் இருக்குது தம்பி. நான் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் நான் இருதயத்தை பார்த்துருக்குறேன். இன்னும் நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன், கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். நம்மால் பார்க்க முடியாத இடத்துல கர்த்தர் பார்த்தபடியினால சில காரியங்களை விலக்கி வைக்கிறாரு. நம்மளால் பார்க்கக்கூடியது ஒரு அளவு தான், ஒரு அளவை தாண்டி உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தரால் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிய முடியும், இருதயத்தின் நினைவுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் எஸ் சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிவது தான் ஞானம், அவர் நோ சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிவது தான் ஞானம். ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ண விஷயத்துக்கு அவர் ரீசன் வச்சிருக்கிறாரு. நாம் அறியாதவைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்மால் பார்க்க முடியாதவைகளை அவர் பார்த்திருக்கிறார். சில மனிதர்களுடைய சகவாசத்தை கர்த்தர் கற்பனை சொல்லி உங்களுக்கு உணர்த்துறாருன்னா, இல்லையே நான் தான் பார்க்குறேனே, அவங்கக்கிட்ட எந்த கெடுதலும் இல்லையே, அவங்க ஒன்றும் துன்மார்க்கர்லாம் இல்லையே, அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் வெளி தோற்றத்தின்படி பார்த்து தீர்ப்பு செய்றீங்க. ஆனால் கர்த்தர் சில விஷயத்தை வேண்டான்னு சொல்கிறாருன்னா அவர் அந்த காரியத்தினுடைய இன்னொரு பகுதியையும் அறிந்திருக்கிறார். If God says no, it's a no. It's a clear no. அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வரவே கூடாது. சில உறவுகளை விட்டு தள்ளி நிற்கணும்னு ஆண்டவர் உணர்த்தினார்னா உடனே தள்ளி நின்றுங்க. சில காரியங்களை விட்டு, சில பழக்கங்களை விட்டு நீங்கள் தள்ளி நிற்கணும்னு ஆண்டவர் உணர்த்தினார்னா உடனே விட்டு வெளியே வந்துடுங்க. ஆண்டவர் தரப்புலேருந்து நோங்கிற பதில் வந்துருச்சுன்னா நோ தான். ஏன்னா அதனுடைய இன்னொரு சைடு அவருக்கு தெரியும், சைடு எஃபெக்ட் என்னன்னு அவருக்கு தெரியும், இது என்னவா போய் முடிய போகுதுன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் ஆரம்பத்தில் இருந்தே முடிவையும் பார்க்கிறாராம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆரம்பிக்கும் போது நமக்கு ஆரம்பம் தான் தெரியும், நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம கண்ணுக்கு ஆரம்பம் தான் தெரியும், ஆனால் அவரு கண்ணுக்கு என்ன தெரியும்? முடிவு தெரியும். இது எங்கே ஆரம்பிச்சு இது எங்கே முடிய போகுதுன்னு தெரியும். இதில் ஏறுனா சரிபட்டு வராது. எனக்கு ஒரு சகோதரர் உண்டு, வேதாகம கல்லூரியில் நான் படிக்கும்போது அவர் படித்தார், எனக்கு சீனியர். அவர் ஒரு முறை ஒரு சாட்சியை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அவர் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாமுக்காக அவர்
ரெடி ஆகிட்டு அவர் பள்ளி நாட்கள்லையோ கல்லூரி நாட்கள்லேயோ நடந்த ஒரு சம்பவம். இது ஸ்கூலா காலேஜான்னு சொல்லி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அன்னைக்கு அவருக்கு எக்ஸாம். அவர் அந்த எக்ஸாமுக்காக ரொம்ப ஜெபத்தோட அவர் தயாராகி காலையிலே கிளம்பி அவர் எப்பயுமே வேனில் தான் போவார் போல். ஸோ அவர் வேகமாக கிளம்பி அவர் போகிறாரு. போகிற வழியில் அவருக்கு சில தடங்கள், அவர் லேட் ஆகிடுறாரு. ஆனால் அன்னைக்கு காலையில் அவருக்கு லேட் ஆயிடுச்சு. அவர் வேகமாக ஓடுறாரு. ஆனால் அவர் போகிறதுக்குள்ளே அவருடைய ஸ்கூல் பஸ்ஸோ காலேஜ் பஸ்ஸோ போயிடுச்சு. இவருக்கு மிகுந்த வேதனை. ஆண்டவரே, நான் உங்களை சார்ந்திருக்கிற ஒரு பிள்ளை தானே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறேன், இன்றைக்கி காலையில் எழும்பி படிப்பை விட நீங்கள் தான் முக்கியம்னு நான் ஜெபத்தில் அமர்ந்திருக்கிறேன், வேதத்தை வாசிச்சுட்டு தான் நான் என்னுடைய பாடத்தை ரிவைஸ் பண்ணியிருக்கிறேன், நான் இவ்வளவு தூரம் நான் உங்களை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறேன், ஆனால் இப்படி என்னை அவமானப்படுத்திட்டீங்களே, நான் வேனை விட்டுட்டேனே, நான் பஸ்ஸை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு விதமான ஒரு அங்கலாய்ப்பு. ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்திட்டாரேன்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு. அதற்கப்புறமா வேற ஒரு வழியில் இவர் லேட்டாக போயிருக்கிறாரு, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ லேட்டாக போய் சேர்ந்துருக்கிறாரு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது, அவர் ஏறி இருக்க வேண்டிய வாகனம் வர்ற வழியில் ஒரு விபத்துக்குள்ளாகி அதில் இருக்கிற கொஞ்சம் பேர் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் தெரிய வருது. அவர் அதை கேட்டவுடனே ஆடிட்டாராம். நான் ஒரு விஷயத்தை நினச்சிட்டே வரேன், ஆனால் ஆண்டவர் என்னைய பாதுகாத்துருக்கிறாரே, அந்த வாகனம் விபத்துக்குள்ளாக போகுதுன்னு தெரிஞ்சுட்டு என்னைய பாதுகாக்கணும்னு ஆண்டவர் என்னை லேட்டாக வர வச்சிருக்கிறாரே, இது தெரியாமல் நான் ஆண்டவர் மேலே கசந்துக்கிட்டேனே, இது தெரியாமல் நான் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்துட்டேனே, இவ்வளவு ஜெபிச்சிருக்கிற ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிட்டாரன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு அவர் ரொம்ப அதுக்கப்புறம் வெக்ஸ் ஆகிட்டாராம். ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, நான் உங்கள் மேலே கசந்துக்கிட்டேன் அப்படின்னு. நிறைய நேரம் ஒரு காரியத்தினுடைய இன்னொரு பக்கம் என்னன்னு தெரியாமலே நாம் சில விஷயத்தை உறுதியாக பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதற்கு நோன்னு சொன்ன நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் நோ சொன்னதை நோன்னு ஏற்றுக்கொள்ளணும். அவர் புறக்கணிக்கிறார்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு, அவர் தெரிந்து கொள்றாருன்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு. எலியாபினுடைய தோற்றத்தை பார்த்து சாமுவேல் தெரிந்து கொள்றான். அவனுடைய தோற்றம் கம்பீர தோற்றமாக இருக்கு, ஆனால் கர்த்தர் அவனை புறக்கணித்தார். கர்த்தர் யாரை தெரிந்து கொள்றாரு? தாவீதை தெரிந்து கொள்றாரு. தாவீது பார்க்கறதுக்கு எப்படின்னா, அவனும் சௌந்தரியம் உள்ளவன், ரொம்ப அழகான பையன், அவன் சின்ன பையன்தான். இந்த சம்பவம் நடக்கும்போது வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 15 வயதுக்கு உள்ளதான் தாவீதுக்கு இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. 10 to 15 வயதுக்கு உள்ளதான் தாவீதுக்கு இருந்திருக்கும் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஒரு அழகான பையன், சிவந்த மேனி, அப்படின்னா ரொம்ப கலரான பையன். தாவீதுக்கும் அந்த ஒரு அட்ராக்டிவ் லுக்கு உண்டு, பார்க்கறதுக்கு வசீகர தோற்றமுடைய ஒருத்தன் தான் தாவீது. ஆனால் கர்த்தர் அவன் வசீகர தோற்றத்தின் நிமித்தம் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் தாவீதை ஏன் தெரிந்து கொண்டார்? கர்த்தர் அவன் இருதயத்தை பார்க்கிறார். ஆனால் எலியாபுடைய இருதயத்தை பார்த்தாரு, அது கர்த்தர் விரும்பும்படியாய் இல்லை. அடுத்த அதிகாரத்தில் கோலியாத்தோட தாவீது சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட எலியாபு பேசின வார்த்தையெல்லாம் பாருங்க. தாவீது மேலே அவனுக்கு அவ்வளவு பொறாமை, அவ்வளவு வன்மம். அங்கதான் எலியாபினுடைய இருதயம் நமக்கு வெளிப்படுது. உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். உன் வேலை என்ன? ஆடு மேய்க்கிற வேலை. அதை நீ ஒழுங்கா பார்க்க மாட்டியா? நீ ஆடெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டு வந்த? உன் வேலையை ஒழுங்கா பார்க்க தெரியாதவன் தானே நீன்னு சொல்லி அவனை கேவலமாக பேசுகிறான். ஆனால் தாவீது எந்த தவறையும் பண்ணல. அவன் பாளையத்திற்கு கிளம்பி வரும்போது கூட அவன் இன்னொரு காவலாளி வசமாக அவனுடைய ஆடுகள் எல்லாம் விட்டுட்டு தான் வரான். ஆனால் இது எதுவுமே தெரியாத எலியாப் அவன் இருதயத்தில் உள்ள அந்த வஞ்சத்தை அவன் தாவீதின் மேலே வெளிப்படுத்துகிறான். அந்த பகுதியை வாசிக்கும் போது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது கர்த்தர் ஏன் எலியாபை புறக்கணித்தார் என்று. 16வது அதிகாரத்தில் புரியலைங்க எலியாபை ஏன் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணுறாருன்னு. ஆனால் 17வது அதிகாரத்தில் தான் புரியுது. சில விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு புரியாது.
அதனால தான் கர்த்தருடைய நடத்துதல் நமக்கு தேவைப்படுது. ஏன் நம்ம லைஃபுக்கு நம்மளே முடிவு எடுக்கக்கூடாது? ஏன்னா நம்மளால் இன்றைய நாளை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தரால் நாளைய தினத்தையும் பார்க்க முடியும். நாளைய தினத்தையும் பார்க்கிறவர் எதை சொல்கிறாரோ அதுதான் சரியானதாக இருக்கும். அவர் நம்மளால் பார்க்க முடியாதவைகளையும் பார்க்கிறவர் என்கிறபடினால அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவது தான் உத்தமம். அவர் சொல்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு நாம் எதை பார்க்குறோமோ அது தடையாக வந்துடவே கூடாது.